வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது தான். ஆல்ரெடி அங்கன்வாடி பணியாளருக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி வீடியோ அப்படின்றது போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி உதவியாளர் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ற ஃபார்மேட். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பர் தான். இதற்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கே அனுப்பப்படும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஓரளவுக்கு வந்து இன்டர்வியூவில் உங்களால் நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்ஸை நம்ம இன்டர்வியூ அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே கொடுத்துரும். ப்ளஸ் அது போக அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே வந்துடும். ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இதை நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படின்றத படிச்சிங்கனாலே உங்களால் நல்ல மார்க்கு, போதுமான அளவுக்கான மார்க் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற விவரங்களை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து புகைப்படம். இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். கையொப்பத்தோடுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ கையெழுத்து பாதி ஃபோட்டோவில் இங்கே வரணும், மீதி பாதி அந்த பேப்பரில் வரணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணிக்கோங்க உங்களோட கையெழுத்தை. அடுத்து வந்து இங்கே மாவட்டம் வட்டாரம் கேட்டிருக்காங்க. என்ன மாவட்டமோ அதை ஃபுல்லப் பண்ணிக்கோங்க, எந்த வட்டாரமோ அதை வந்து கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரரோட பெயர். ஸோ முழு பெயரையும் தமிழில் தெளிவாக எழுதிட்டு ஒரு புள்ளி வச்சு கடைசியாக உங்களுடைய தகப்பனார் பெயரோட இனிஷியல் அப்படின்றத போட்டுங்க. அடுத்து தகப்பனார் அல்லது கணவர் பெயர். இப்போ தகப்பனார் யாருக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யார் போடுறீங்களோ, அதாவது தகப்பனார் பெயர் போடுறீங்க அப்படின்னா கணவர் பெயரை அடிச்சிருங்க. கணவர் பெயரை போடுறீங்க அப்படின்னா தகப்பனார் பெயரை அடிச்சிருங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரரோட இருப்பிட முகவரி. உங்களோட இருப்பிட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு பின்கோடு நம்பர் கடைசியாக எழுதி அதுக்கு கீழே கைபேசி நம்பர். அடுத்து வந்து ஆதார் எண். ஸோ ஆதார் எண் பார்த்தீங்க அப்படின்னா 12 நம்பர் இருக்கும். 4001. அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 4 நம்பர் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 4 நம்பர், அதுக்கப்புறம் கேப் விட்டு 4 நம்பர். இந்த மாதிரி லைட்டாக அந்த கேப் அப்படின்றது ஆதார் கார்டுலேயே இருக்கும். ஸோ அந்த கேப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிடம். பேரூராட்சியா, நகராட்சியா, மாநகராட்சியான்னு கேட்டு அதனுடைய பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன உங்களுக்கு வருமோ அதனுடைய பெயரை போட்டுருங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி, கிராமம். ஸோ எந்த கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்ற பெயரை போட்டுருங்க. அங்கன்வாடி உதவியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மைய எண், பெயர், முகவரி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஒரு அங்கன்வாடி உதவியாளர் மையங்களுக்கும் ஒரு எண் இருக்கும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில், அதாவது நீங்கள் வந்து பல்வேறு விதமான தமிழகத்திலேருந்து யார் வேணால் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பல்வேறு விதமான மாவட்டம் அப்படின்றது இருக்கும். அதில் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து எங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுக்கணும். நீங்கள் அதாவது 12th படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், யூஜி, பிஜி எதுவும் படிச்சிருக்கலாம். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீங்க, கீழே அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது. பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது. பிறந்த தேதி என்ன, வயது என்ன அப்படிங்கிறத போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு, கம்யூனிட்டி வந்து போட்டுங்க. விண்ணப்பதாரர் இருப்பிட முகவரி சான்று, அதாவது இருப்பிட சான்று கிடையாது, இருப்பிட முகவரி சான்று, அட்ரஸ் தான். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வாக்காளர் அடையாள அட்டையோ, குடும்ப அட்டையோ, ஆதார் அட்டையோ கொடுக்கலாம். ஏதோ ஒன்று போட்டு இங்கே கீழே இங்கே வந்து இணைக்கப்பட்டது அப்படின்றத எழுதிருங்க. நகல் கேட்டிருக்காங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எதில் வருவீங்கன்னு போட்டு அதனுடைய பெயரை எழுதிருங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா, அதாவது ஒருத்தருக்கும் ஒரு வார்டு அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைகள் மையம் இருக்கக்கூடிய அதே வார்டில் இருக்கீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய குழந்தைகள் மையம் அதை பார்த்துங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சேர்ந்தவரா, அதாவது உங்கள் வார்டில் இல்லாமல் பக்கத்து வார்டில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுனாலும் ஆம்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லைக்குள் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவர், அந்த வார்டு எல்லைக்குள்ளே இருக்கிற அடுத்த வார்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ பக்கத்து வார்டு அப்படின்றது வேறு, அடுத்த வார்டு அப்படின்றது வேறு. ஸோ ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துருங்க. கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் அடுத்த இது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்குறாங்க. உங்கள் கிராமத்தில் குழந்தைகள் மையம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவங்களா, உங்களோட கிராம உள்ளாட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் அடுத்த கிராமம் இருக்கும் ஊராட்சி எல்லைக்கு அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. திருமணம் ஆனவர்னா ஆனவர், ஆகாதவர்னா ஆகாதவர். ஆனவர் எனில், அதாவது திருமணம் ஆனவர்னா மட்டும்தான் இதை கையில் எடுக்கணும். இந்த 15.1 கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்றத. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண், அதாவது மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண், கணவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும். அப்படி பெண்களாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை கவனமாக பார்த்துங்க. அடுத்து இங்கே விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து, நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதையும் ஆமா இல்லையா அப்படின்றத ஃபில்லப் பண்ணுங்கள். 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்குட்பட்ட விதவை, அதாவது 2 குழந்தைகள் இருக்கணும், 35 வயதுக்கு கீழே இருக்கணும், அதில் விதவையாக இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா ஆம், இல்லை என்றால் இல்லை. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண், 2 குழந்தைங்க இருந்துச்சு, பெண் குழந்தைகள் இருந்துச்சுனாலே போட்டுருங்க ஆம் அப்படின்னு. திருமணம் ஆகாதவர்னா ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இறப்புச் சான்றிதழ். அதாவது இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஆதரவற்ற பெண்ணாக இருக்கணும். அவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா தாய் தந்தை இழந்தவர்கள் தான் ஆதரவற்ற பெண்கள். அதுலேயும் இறந்தாட்டாங்க அப்படின்னு வாய்மொழியாக சொன்னால் பத்தாது, அதற்கான சான்று, இறப்புச் சான்றிதழ் அப்படின்றது வேணும். விண்ணப்பதாரர்கள் மாற்றுத்திறனாளி எனில், மாற்றுத்திறனாளியாக ஒரு வேளை இருக்காங்க அப்படின்னா குள்ளத்தன்மை உடையவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் போட்டுக்குங்க, இல்லைன்னா இல்லை போட்டுக்குங்க. தொழில்நோயிலிருந்து குணமடைந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரா அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆமா இல்லையான்றதை தெளிவாக போட்டுருங்க. இங்கே உங்களுடைய கையொப்பம் அப்படின்றது இருக்கணும். இங்கே இடம், எந்த டிஸ்ட்ரிக்ட், நாள், குறிப்பு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைகளில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கனாலே அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்றது வரும். ஸோ நமக்கு அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்களோ அதுதான். அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 10th படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரளமாக தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நேர்காணலுக்கு வந்தால் காசு எதுவும் கொடுக்க மாட்டாது, பயணப்படி எதுவும் தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் பற்றி போட்டிருக்காங்க, ஆதரவற்ற விதவையா பெண்கள் அந்த மேலே பார்த்தோம்ல அந்த பாயிண்ட்டு, குடும்ப அட்டை, ஆதாரவற்றை எல்லா நகலும் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் குள்ளத்தன்மையோட, அதாவது அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனா அப்படின்றது கேட்டிருக்காங்க. தபால் அஞ்சல் மூலம் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வந்துச்சுன்னா ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஒப்புகை சீட்டு அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அதில் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் வெப்சைட்லேயே இருக்குது. டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணினீங்க அப்படின்ற தகவலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு திட்ட அலுவலகத்தோட அட்ரஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவல் கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் அவங்க அட்ரஸ் மென்ஷன் பண்ணலை, திட்ட அலுவலகத்தில் கொடுக்கணுன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நான் இந்த டிஸ்ட்ரிக்டோட திட்ட அலுவலகோட அட்ரஸ் இது தான் அப்படின்றத வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க மேபி தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.